ஓகே. இப்போ எப்படின்னா ஷட்டில் வந்து மேலே வந்து ஃப்ரண்ட் கோர்ட்டில் வரும்போது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ராக்கெட் மேலே ரைஸ் பண்ணி அப்படியே ஸ்லைஸ் பண்ணணும், கட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ராக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்னா ஷட்டில் மேலே வரும்போது நான் ராக்கெட்டை லைட்டாக கட் பண்ணுவேன். ஓகே. இந்த மேலே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுவேன். ஷட்டில் வந்து அது கிராஸ் எஜில் பட்டு அந்த சைடில் ட்ராவல் ஆகும். ஓகே. அந்த கிராஸில் போகும். ஷட்டில் கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஷட்டில் வந்து எப்படின்னா நம்ம சிங்கிள்ஸ் ஆடும்போது நம்ம ஷட்டில் மேலே ரைஸ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணாமல் அப்படியே கிராஸ் தள்ளி ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரேலிஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆப்போனண்ட்டும் கூட நம்ம ஆன்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் நினைக்காத இடத்துல நம்ம தள்ளினா இன்னும் சூப்பராக இருக்கும், பெட்டராக ரேலி பர்ஃபார்மன்ஸ் வெரி குட், நல்லா குட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்து கற்றுக்குங்க. வசந்த் பேட்மிண்டன் கோச்சிங் யூடியூப் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.